வணக்கம் உலகத் தமிழ் உறவுகளுக்கு. நீங்கள் இப்போது இங்கே இந்த காணொளியில் கண்டு கொண்டிருப்பது பிரான்சிலே பரிசில் இருக்கக்கூடிய லாச்சப்பல் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இது இங்கே பிரான்ஸில் பரிசுக்கு எங்கே வந்தாலும் இங்கே லாச்சப்பல் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குத்தான் அதிகமாக பொருட்கள் வாங்க வர வேண்டும். இங்கே தான் வர்த்தக நிலையங்களும் பிற விற்பனை நிலையங்கள் எல்லாமே அமைந்திருக்கின்றது. என்ன பொருள் வாங்க வேண்டுமாக இருந்தாலும் கூடுதலான புறநகர் பகுதிகளில் வெளி மாவட்டங்களில் வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இங்கே தான் வருவார்கள். இதுதான் லாச்சப்பல். நீங்கள் இனிமேல் இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு புலம்பெயர் தேசத்தில் வேறு நாடுகளில் புலம்பெயர் தேசம் நான் வேறு நாட்டில் புலம்பெயர்ந்து வேறு நாட்டில் வாழ்கிறவையை சொல்கிறேன். அங்கே இருந்து லாச்சப்பலை பார்க்க விரும்புகிறவையெல்லாம் வந்தால் இங்கே தான் பெற வேணும். இங்கே அதிகமாக நகைக்கடைகள் இருக்குது, மீன் கடை இருக்குது, பல்பொருள் வாணிபங்கள் இருக்குது. எல்லா விதமான கடைகளும் இங்கே இருக்குது. சாப்பாட்டு கடை, சைவக்கடை, புலால் கடை, மற்றது தனி மாமிச இதுகள் கலந்து சாப்பிடக்கூடிய கடைகள் எல்லாமே இங்கே அமைந்திருக்கின்றது. அதிகமாக வர்த்தக நிலையங்கள் பிரான்ஸ் நாட்டிலே தமிழர்களுக்கான வர்த்தக நிலையங்களாக இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் இந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய லாச்சப்பல் தான். இங்கே அதிகமாக இங்கே சரி என்ன பொருட்களும் இல்லை என்று சொன்னால் உடனடியாக இங்கே தான் வருவார்கள். ஒரு திருமண நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு புனித நீராட்டு விழாவாக இருக்கலாம், அல்லது ஒரு கோவில் திருவிழாக்கள் காலப்பகுதியாக இருக்கலாம். அவ்வாறு என்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும், ஒரு நன்மை காரியங்களுக்காக இருந்தாலும், என்ன பொருட்கள் வாங்கிலும் லாச்சப்பல் போனால் வாங்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு உடனடியாக வருவார்கள். அதே போல் இங்கே லாச்சப்பலில் வந்தால் எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சில கடைகள்லையோ அல்லது வெளி மாவட்டங்கள் அல்ல புறநகர் கிராம பகுதிகளில் இருக்கிற கடையை விட சில விலை 25, 20%, 50% ரூபா கூடுதலாக இருக்கலாம். இருந்தாலும் இங்கே பொருட்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மக்கள் அதிகமான இடங்களில் இருந்து இங்கே தான் வருவார்கள். கடைகள் பாருங்க, கடையெல்லாம் இப்படி இருக்குது என்று சொல்லி இவ்வாறு தான் இங்கே எல்லா விதமான கடைகளும், சிகை அலங்காரம் செய்யும் நிலையம், சாப்பாடு, உணவு பரிமாற்ற இதுகள் எல்லாமே இங்கே அதிகமாக தமிழர்கள் இங்கே கடைகள் அமைத்து விற்பனைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன என்று சொன்னாலும் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் இங்கே அதிகமாக தான் வருவார்கள். இப்போ இங்கே லாச்சப்பல் பகுதியில் நின்று சாப்பிட சில பேர் வேறு இடங்களில் நின்று சாப்பிட வருவார்கள். இல்லை இதில் இங்கே லாச்சப்பல்லில் நின்று வேறு இடங்களுக்கு பரிசி கோபுரம் அதுகள் பார்க்க போகிறதுக்கான, இங்கே சுற்றுலாத்தலங்களை பார்க்க போவதற்காகவும் இங்கே தங்கும் விடுதிகளில் நின்று பார்ப்பதற்கு செல்வார்கள். அங்கே மேலே நீங்கள் பார்க்குறது ஒரு மேம்பாலம், மேலே ஒரு பாலம் அமைத்திருக்கின்றது. அதால் இங்கே பாருங்கள், புகையிரத நிலையம் மின்னூந்து, அதாவது மின்னூந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதை மெட்ரோ என்று சொல்லுவார்கள். அது மேல் பாலம் ஊடாக செல்லும். இங்கே லாச்சப்பல்ல கோயில்கள் இருக்கின்றன. பிள்ளையார் கோயில் இருக்கின்றது, ஐயப்பன் கோவில் இருக்கின்றது, அம்மன் கோவில் இருந்தது. அது இப்போ இல்லை, எடுத்துட்டோம். ஆனாலும் இங்கே எல்லா விதமான புடவக்கடையில் இருந்து எல்லா வர்த்தக நிலையங்களையும் இங்கே அமைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இங்கே வாங்க வேண்டுமாக இருந்தாலும் நீங்கள் வெளியிடங்களில் இருந்து இங்கே தான் பெற வேணும். இப்போ எங்களை ஊரில் இருக்கிறவையெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்தால் அங்கே ஊரில் இருக்கிறவைக்கே இப்போ நிறைய பேருக்கு தெரியும். லாச்சப்பல்ன்றது எல்லாரும் அதிகமான இளையவர்களில் இருந்து முதியவர்கள் வரைக்குமே கதைப்பார்கள். பிரான்ஸில் லாச்சப்பலாம், அங்கே தான் எங்களோட தமிழாக்கள கடைகள் கூட இருக்காம் என்று சொல்லி. ஏனென்றால் எல்லாருக்கும் இப்போ அதிகமான பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறதால எல்லாரும் கதைச்சு எல்லாருக்குமே பழகிட்டு. இது உங்களுடைய அண்ணா, உங்களுடைய அப்பா அங்கே, உங்களுடைய மாமா அங்கே, உங்களுடைய சித்தப்பா அங்கே, உங்களோட தம்பி அங்கே, உங்களுடைய அக்கா அங்கே, உங்களோட தங்கச்சி எங்கேன்னு கேட்டால் அவை ஃப்ரான்ஸில் இருக்கணும்.
என்று சொல்லக்கூடிய அளவுக்கான இதில் கூடுதலாக இருக்குது. எங்கேயோ ஒரு பகுதியில் இருந்து கொண்டு நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆகவே நீங்கள் இதை பாருங்க. இங்கே வந்து இந்த இதில் இருக்கிற ஒரு வர்த்தக நிலையமும் வந்து இங்கேயும் வந்து எல்லா பொருட்களுமே இருக்கும். இதுவும் ஒரு நீண்ட காலமாக இந்த வர்த்தக நிலையம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் இங்கே இதில் பூக்கடை இருக்கிறது. பணப்பரிமாற்று செய்யக்கூடிய கடை. பணம் இப்போ இங்கே இருக்கிறவ வந்து உங்களுக்கு ஊரில் வெளிநாட்டில் இருக்கிறவ, இங்கே பிரான்ஸில் இருக்கிறவ வந்து ஊருக்கு காசு அனுப்பணுமெண்டா கூடுதலாக இங்கே லாச்சப்பலுக்கு தான் பெறுவினம். வந்து இங்கே இருந்தால் உங்களுக்கு காசு அனுப்புவினம். இங்கே வந்து ஒரு புகைப்படங்கள் எடுக்கிறதாக இருந்த என்ன, அல்லது வந்து ஏதாவது பொருட்கள் முக்கியமாக கொள்வனவு செய்யணுமா இருந்த என்ன, அல்லது ஏதாவது நாங்கள் ஒரு வாழ்த்து மடல் ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னா கூட நாங்கள் இங்கே தான் பெற வேணும். கூடுதலாக இங்கே வந்தால் தான் எல்லா இதுகளையும் நாங்கள் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதிகளில் வந்து கூடுதலாகவே பின்னேரத்தில் ஆலமேலெல்லாம் தமிழாக்கள் வருவினம், ரெண்டு கதைப்பினம், இது ரெண்டு வினம் சிநேகர்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய இடமும் இதுதான். இதுவும் ஒரு சாப்பாட்டு கடை தான். எல்லா சாப்பாடுமே இந்த கடையில் இருக்குது. அப்போ இங்கே வந்தால் எங்கே அவர் இருக்கிற ரெண்டு பினம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா, சரி ஒரு லாச்சப்பலுக்கு வாங்க சந்திப்போம் கதைப்பம் என்று சொல்லி இங்கே தான் வந்து கொடுத்ததாக சந்தித்து கதைப்பினம். அப்புறம் அப்படியே போய் ஒரு சிற்றுண்டி சாலையில் போயிருக்கா ஒரு தேநீர் மருந்தி சிற்றுண்டி ஏதாவது உண்ட பின்பு புறப்பட்டு செல்வார்கள். உண்மையிலேயே வந்து பின்னேரத்திலே ஒரு மாலை பொழுதில் வந்து இங்கே நிறைய பேர் வந்து சந்தித்து கதைத்து தங்களுடைய நட்பை பரிமாறிக்கொள்வார்கள். இதுவும் ஒரு சாப்பாடு கடை. இதிலும் வந்து எல்லா உணவுகளும் கூடுதலாக இருக்குது. அடுத்தது கூடுதலாக இங்கே விசா இல்லாத இது வந்து மக்கள் கடைன்னு சொல்லக்கூடிய கடையும் விட இருக்குது. அப்போ இந்த மக்கள் கடையிலும் வந்து சாமான்கள் இருக்குது. அது ஊரில் முந்தி இருந்தது மக்கள் கடைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது இப்போ மக்கள் கடை இருக்குது. இங்கே வந்து மக்கள் கடையிலும் எல்லா சாமான்களுமே இருக்குது. இங்கேயும் வந்து மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். மற்றது விசா இதுகள், அதாவது வாழ்விட பதிவிட உரிமம் பெறாதாக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் தனியாக இருந்து உங்களுக்கு தெரியும், தனிமையில் இருந்து யோசித்து கவலைப்பட்டு விடவோ ஒரு துன்ப துயரத்தில் இருக்கிறவ எல்லாம் இங்கே தான் தங்களுடைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு கூடுதலாக லாச்சப்பல் பகுதியில் வந்து சந்தித்து கதைப்பார்கள். தங்களுடைய நிலைமைகளை சொல்லி பரிமாறுவார்கள். அப்போ கூடுதலாக இங்கே விசா இவ்வளோ காலம் என்றாலும் இல்லையென்றாலும் ஏதோ ஒரு வழியில் பிரான்ஸ் நாட்டில் வந்து விசா கூடுதலாக கிடைக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியும் வந்து இப்போ ஒரு பகுதியில் அவர் ஏதாவது ஒரு விசாரணையில் அவர் ஏதாவது மாறி கதைச்சிருந்தால் கூட, அவருக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட வேறு ஏதாவது ஒரு வழியில் அது விசா இங்கே பெறலாம். அவர் வந்து தொழில் செய்து தொழில் ரீதியான அந்த படிவங்களை கொடுத்து விண்ணப்பித்து விசா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது இவ்விடத்திலும் ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. இங்கால வந்து இதிலே ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. அப்படியே இங்கே இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்களோட தமிழ் ஆக்கள் கூடுதலாக இருப்பினம், வேறு நாட்டுக்காரரும் இருப்பினம். இதில் சும்மா இப்போ ஏதாவது நிகழ்ச்சிகள்ண்டா கூட இதில் தான் மேடை போட்டு எல்லாம் செய்வினம். அடுத்தது இப்படியே இதில் வந்து இப்போ இந்த வீதி வந்து புனரமைப்பு செய்யணும். இதால் எந்த பக்கத்தால் வந்தாலும் கூடுதலாக எல்லா பக்கமுமே இந்த வீதியெல்லாம் எப்போவுமே இப்போ புனரமைப்பு செய்கிறதால இதில் வாகனங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ இந்த புனரமைப்பு செய்யாத பட்சத்தில் இல்லை முடிஞ்சுதென்றால் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மகுழுந்துவல் தரித்து நிற்கும். ஏனென்றால் இதுக்குள்ள வாகனங்கள் கூடுதலாக நெரிசலாக இருக்கும். கடைக்கு வந்திருப்பினும் சாமான் வாங்குறதுக்கு விட இடம் இல்லாமல் இருக்கும். சில பேர் வந்து சுற்றி கொண்டே திருவினம், இந்த வீதியை அப்படி இப்படி வந்து சுற்றி கொண்டு திருவினம். ஏனெண்டா ஒரு ஆள் எடுத்தால் பிறகு தாங்கள் கொண்டு வந்து விடுவோம் என்றதுக்காக அப்படியே சுற்றி கொண்டு திருவினம். அப்படியும் இருக்குங்க. இதிலும் ஒரு சிகை அலங்கார நிலையம் இருக்குது. மற்றது இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த இதில் என்ன கடை இருக்குது, அங்கால இதில் வந்து க்ரீம், அந்த நீங்கள் முகத்துக்கு பூசுகிற க்ரீம், அந்த முகக்களி அது எல்லாம் இங்கே வாங்குகிற டபரவனும். இந்த இதிலும் வந்து ஒரு வீடிகேசன்கரி என்று சொல்லி இருக்குது. அதில் வந்து இதிலும் வந்து எல்லா சாமானுமே அங்கால வாங்கலாம். அதில் பாருங்க அந்த பக்கமாக தெரியுது. அங்கேயும் வந்து எல்லா பல வகையில் இருந்து எல்லா இதுகளும் இருக்குது. இங்கே இதில் எல்லாம் இருக்குது. ஒரு பல்பொருள் வாணிபம், இதில் வந்து மாலை இதுகள் விற்கிற கடை இருக்குது, புத்தக கடைகள் இருக்குது. இப்படி வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன தான் வேணுமோ, நீங்கள் இங்கே என்ன வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ
இங்கே லாச்சப்பலுக்கு வரலாம். நீங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் பாருங்கள், லாச்சப்பலும் கூட பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல தான் போவினம் பெருவினம், இங்கே தான் இடத்துலேருந்து சாப்பிட வரணும் வேண்டாம் பெருவினம், ஏதாவது சந்திப்புகள் வேண்டாம் சந்திக்கிற காரியம் சந்திக்கிறதுக்கு வருவினம் எல்லாம் நீங்கள் இந்த பகுதி ஊடாகத்தான் உங்களோட பிள்ளைகளும் உங்களோட உறவுகளும் நடந்து போய் வருவார்கள். இதால் இப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்தவை போனவை ஊரிலும் போய் சில பேர் இருப்பீங்கள். சில பேர் வந்தவை இந்த நாட்டிலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்திருப்பார்கள். இதில் இங்கே மொழிபெயர்ப்பு நிலையம் இருக்குது. இதில் வந்து 2-3 மொழிபெயர்ப்பு நிலையம் இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே வந்து தான் உங்களுடைய ஏதாவது இந்த நாட்டின் மொழிக்கு மாற்றி அமைக்க வேணும் என்று சொன்னால் எங்களுடைய புறப்பத்தாட்சி பத்திரங்களோ என்னத்தை நாங்கள் கொண்டா அந்த ஆதாரங்களை கொடுக்குறோமோ அவை எல்லாம் எங்களுக்கு மொழிபெயர்த்து தருவினோம் இந்த நாட்டு பிரெஞ்சு மொழியில். அதைத்தான் நாங்கள் பிறகு எங்களோட விசாரணைகள் இதுகளுக்காக அனுப்ப வேண்டும். ஆகவே நீங்கள் இங்கே வந்து தான் கூடுதலாக அந்த இதெல்லாம் செய்கிற இடங்கள் எல்லாம் அமைச்சிருக்கணும். மொழிபெயர்ப்பு இதண்டு தமிழ்லேயே எழுதியிருக்கணும். அதிகமான வர்த்தக நிலையங்களாக இருக்கலாம், உணவகங்களாக இருக்கலாம், கூடுதலாகவே தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் எங்களோட தமிழாக்களோட பிரதேசம் தானே, அது தமிழாக்களோட கடைகள் தானே கூட, இப்போ தமிழாக்கள் தான் கூட வருவினம். அதுக்காக இந்த இதில் இருக்கிறது வந்து பிஎஸ்கோன்னு சொல்கிறது, பிஎஸ்கோ கேசங்கரி என்று சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து எல்லா கடைகளுக்கும் மற்ற கடைகளுக்கும் வந்து இவர்கள் விநியோகம் செய்வார்கள். மொத்த விற்பனை நிலையம், சில்லறை விற்பனை நிலையம் எல்லாம் இருக்குது. இங்கேயும் வந்து எல்லா பல வகையும் இருக்குது. ஊரில் வந்து என்ன கிடைக்காதோ அவ்வளவு வந்து இந்த கடையில் வாங்கலாம். நீங்கள் ஊரில் முருங்கைக்காய் தட்டு பாண்டா இங்கே எல்லா காலத்துலேயும் இங்கே வாங்கலாம் எல்லாம். இந்த இதில் பாருங்க இப்படி நாங்கள் விரைக்கல இஞ்சால எல்லாம் இந்த இதில் மணி கிராமண்ட் இருக்குது, அதில் வந்து காசு அனுப்புகிற இதுகள். இஞ்சால வந்து இப்போ நாங்கள் பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து இப்போ கிராம பகுதிகள் புறநகர் பகுதிகளில் இருந்து இப்போ புகையிரதங்கள் மின்னுந்துகள் போகாத இடங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து இங்கே இருந்தால் பேருந்து செல்லும். இது வந்து கார்தினோத்தன்னு சொல்லக்கூடிய பிரதான 2வது பெரிய புகையிரத நிலையம். அந்த புகையிரத நிலையம் என்று சொல்லலாம். இப்போ புகைச்சு கொண்டு வர நிலையம் இது ஒன்றும் இல்லை, எல்லாம் மின்னுந்துகள் தான் கூடுதலாக. ஆகவே வந்து இங்கே வந்து பேருந்துகள் தரித்திருந்து இங்கே இருந்து இதுகள் வந்து மின்னுந்துகள் ஓடவில்லை அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல இருந்து பேருந்து மூலமாக நாங்கள் வேறு எங்களோட இடங்களுக்கு செல்லலாம். இது கிராமப்புறங்களுக்கும் மற்றது இது மின்னுந்துகள் அதாவது புகையிரதங்கள் இதுகள் போகாத இடங்களுக்கும் இங்கே இருந்து பேருந்து மூலமாக செல்லக்கூடியதாக இருக்கும். இங்கேயும் வந்து சில பேர் இதில் வந்து நின்று கதைச்சு சும்மா தங்களுடைய நட்பு பரிமாற்றங்களை பரிமாறிக்கொள்வார்கள். வந்து வீட்டில் எந்த நேரம் இருக்கலாம் தானே, என்ன அப்போ அதுக்காக வந்து இதில் இருந்தும் தங்களுடைய மனநிலையை ஒரு சாந்தம் அடைய வேணுமன்றதுக்காகவும் இதில் வந்து சும்மா இருந்து வெளியில் வந்து போனாலே கொஞ்சம் உடல் மன ரீதியான ஒரு நல்ல ஒரு சுவாத்தியமாக இருக்குமன்றதுக்காக வந்து போவார்கள். இதில் பாருங்கள் பேருந்து எல்லாம் இதில் ஒன்று நிற்கிது. இந்த பேருந்து கிராமப்புறத்துக்கு போகிறதுக்காக நிற்கிது. அங்கே இருந்து ஒரு பேருந்து ஒன்று வருகிறது, உள்நுழைகிறது. உள்நுழையும் வெளிச்செல்லல் இதில் 2மே இருக்குது. இது வந்து ஒரு பிரதான மத்திய பேருந்து நிலையம் என்று சொல்லுங்கவன். இப்போ யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு பெரிய பேருந்து நிலையம் எப்படியோ அதுதான் அப்படித்தான் இப்போ இங்கே. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்றால் அந்தந்த நேரத்துக்கு சரியாக அந்த பேருந்து எடுத்துருவார்கள். மக்கள் எத்தனை பேர் ஏறிச்சினமோ அல்லது வந்து அங்கே இருந்து தண்டினமோன்றது இல்லை. பாருங்கோ இதை பாருங்கோ பகிருங்கோ, இதுதான் பேருந்து நிலையம்.